எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு சின்ன பிரேக் ஒன்று கிடைக்குது. எல்லா ஊழியர்களும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதை வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம், நம்ம ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீமாக பிரிகிறாங்க. என்ன கேம் விளையாடுறாங்கன்னு சொன்னால் செஸ் விளையாடுறாங்க. ஒவ்வொரு டீமாக இருக்காங்க இல்லையா, அதில் ஜெயிக்கக்கூடியவங்க இன்னொரு டீமில் ஜெயிச்சவங்களோட விளையாடணும். அந்த மாதிரி விளையாண்டு கடைசியில் 2 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்க 2 பேர் விளையாடணும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லி, அந்த மாதிரி அவங்க 2 பேர் தீவிரமா விளையாண்டுகிட்டு இருக்கும்போது மேனேஜர் உள்ள வந்துடுறாரு. எல்லாரும் பதட்டத்தோட எழுந்திரிச்சு நிக்கிறாங்க. உட்காருங்க விளையாடுங்கன்னு சொல்றாரு. விளையாண்டு முடிச்ச உடனே என்ன நடக்கணுங்கிறத அவர் இப்படி சொல்றாரு. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் மேட்சா என்னோட விளையாண்டு என்ன தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் மேட்ச் விளையாடுறாங்க. அதுல ஒரு ஊழியர் ஜெயிக்கிறாரு. இந்த தலைமை நிர்வாகியோட விளையாடுறதுக்கு அவர் தயாராகிறார். செஸ் போர்டெல்லாம் வைக்கிறாங்க. 6 மூவ் தான் மேனேஜர் ஜெயிச்சிடுறாரு. இந்த ஊழியருக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பிளேயரா சார்? நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா இல்லை நீங்கள் வந்து நேஷனல் பிளேயரா? இப்படி விளையாடுறீங்க, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இந்த தலைமை நிர்வாகி, இந்த மேனேஜர் அதை சொல்றாரு. அப்புறம் எப்படி சார், ஒருவேளை நீங்கள் டெய்லியும் வீட்டுக்கு போய் செஸ் விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இதெல்லாம் சான்ஸே இல்லை சார். 6 மூவ்ல நீங்கள் என்ன தோக்கடிச்சிட்டீங்க, இத்தனை பேரை தோக்கடிச்சிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு அந்த ஊழியர் சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது, என்ன வருஷத்துக்கு ஒரு 3-4 மேட்ச் விளையாடுவேன், அவ்வளோதான், எனக்கு பெருசாக டைம் கிடைக்காது அப்படின்னு அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்றாரு. இவர் திரும்ப கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் எப்படி என்ன நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த தலைமை நிர்வாகி, அந்த மேனேஜர் வந்து இப்படி பதில் சொல்றாரு. என்னோட சொந்தக்காரர் ஒரு செஸ் வீரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு முறை எனக்கு இந்த விஷயத்த சொன்னார். நீ விளையாடும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவன் எந்த காயை நகர்த்துறான்னு பார். அதை ஏன் நகர்த்துறான், அதை நகர்த்தனா அவனுக்கு என்ன கிடைக்கும், அவனுடைய திட்டம் என்னங்கிறத நீ அவனோடவே நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னான். அவன் எதுக்காக செய்யறாங்கிறத அவன் கூடவே நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சுதான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இது விளையாட்டுன்னு கிடையாது. எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்க தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, எந்த துறையில நீங்க இருக்கிறதா இருந்தாலும், உங்களுடைய எதிராளி ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னு சொன்னா அதை அவர் ஏன் செய்யறாரு, அதன் செய்யறதன் மூலமா அவருக்கு என்ன கிடைக்குது, அவருடைய திட்டம் என்னங்கிறத அவரோட கண் வழியா நீங்க அதை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். ஆழமா யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.